ருத்ரன் தொடர்கிறது. அவர் சிரித்ததைக் கண்டு, அதாவது நரசிம்மமூர்த்தி, அவரது கோபம் தணிந்தது என்று தேவர்கள் மகிழ்ந்தார்கள். ஆயினும் நரசிங்கமூர்த்தியின் முகத்தில் உண்டாகியிருந்த அக்னி ஜுவாலையை மட்டும் தணியாமல் இருப்பதைக் கண்ட தேவர்கள் திருக்கைலாய மலையை அடைந்து நந்தி தேவரிடம் அனுமதி பெற்று சிவபெருமானின் சந்நிதியை அடைந்து சேவித்து, மகேஸ்வரா, எங்களுக்கு அடிக்கடி வருகிற துன்பங்களை நீக்கி ரட்சிப்பவர் நீயன்றோ? சமுத்திரத்தை கடைந்த காலத்தில் சுபகரமான பொருள்களை எல்லாம் எங்களுக்கு கொடுத்து ஆளாள விஷத்தை தேவரீர் புசித்து நீலகண்டர் என்ற பெயரை பெற்றீர். எங்களுக்கு விபத்து வரும்போதெல்லாம் உம்மிடம் நாங்கள் விண்ணப்பம் செய்து அவ்விபத்துகளை போக்கி கொண்டு வருகிறோம். இப்போது நரசிங்கமூர்த்தியின் உக்ரமான ஜுவாலை எங்களை துன்பப்படுத்துகிறது. அதை தணித்துவிட தேவரீரே சமர்த்தர் ஆகையால் அதை சாந்தி செய்து எங்களை காக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். சிவபெருமான் அவர்களது வேண்டுகோளை ஏற்று, தேவர்களே, என்னை சரணடைந்த அவர்களுடைய துன்பத்தை ஒழிப்பதையே விரதமாக கொண்டவன் ஆகையால் அதை காப்பேன். உங்கள் துக்கங்கள் ஒழிந்தனவென்றே நினையுங்கள் என்றார். அதற்கு தேவர்கள், கருணாமூர்த்தியாகிய நீர் எங்களிடம் கருணை வையாதிருந்தால் எங்களுக்கு பெரும் ஆபத்துகளை நீக்குபவரும் வேறு உண்டோ என்று துதித்து அவரிடம் விடை பெற்று தங்கள் இருப்பிடம் சேர்ந்தார்கள். சிவபெருமான் தேவர்களுக்கு கொடுத்த வரத்தை நிறைவேற்ற திருவுளம் கொண்டு சரபத்திருவுருவம் வகித்த நரசிங்கமூர்த்தி இருக்குமிடத்திற்கு புறப்பட்டார். நரசிங்கமூர்த்தியோ அதிதூரத்தில் வருகின்ற கடும் பயங்கரமான சரப வடிவத்தை தம் கண்களால் கண்டவுடன் யோசித்தார். சரப வடிவில் எழுந்தருளிய சிவபெருமான், நரசிங்கமே, நீ இரண்யகசிபனையும் அசுரர்களையும் சங்கரித்து உலகத்திற்கு நன்மை செய்தாயல்லவா என்று கேட்டார். உடனே நரசிங்கம் ஜெய ஜெய சங்கரா என்று சொல்லிக்கொண்டு சரபமூர்த்தியான சிவபெருமானை பிரதட்சணம் செய்து அவரிடத்திலேயே லயமானார். அதை கண்ட தேவர்கள் மகிழ்ந்து மலர் மாறி பொழிந்து சிவபெருமானையும் நரசிங்கமூர்த்தியையும் பிரகலாதனையும் புகழ்ந்தார்கள். சிவபெருமான் தேவர்களை நோக்கி, இப்போது இரண்யகசிபனை சங்கரித்த நரசிங்கனும் வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பான் என்று சொல்லி வெள்ளி மலையை குடைந்தார். பிறகு ரட்சண கசிபர்களே, இரண்ய கசிபர்களே, ராவண கும்பகர்ணங்களாக பிறந்து ஸ்ரீராமபிரானால் சங்கரிக்கப்பட்டார்கள். அவர்களே நீங்கள் தூமகோஷனுக்கு புதல்வனாய் சிசுபால தத்தவக்கிரராக ஜனித்து ஸ்ரீகிருஷ்ணனால் சங்கரிக்கப்பட்டார்கள். இவ்வாறு ஜெயவிஜயர்கள் 3 பிறவைகள் எடுத்து விஷ்ணுவை பகைத்து அவரால் சங்கரிக்கப்பட்டு வைகுந்தத்தை அடைந்து தமது பதவியில் நிலைத்து விஷ்ணுவுக்கு சேவை புரிந்து சுகமாக வாழ்ந்திருந்தார்கள். முனிவர்களே, நரசிங்க அவதார சரித்திரத்தையும் சிவபெருமானின் சரரூப கதையையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இந்த சரிதங்களை கேட்பவர்கள் துக்கங்கள் ஒழிந்து சகல சுகங்களையும் அனுபவிப்பார்கள். இவ்வாறு சூத முனிவர் நைமிச்சாரண்ய வாசிகளுக்கு சொன்னார். நளராஜனின் பூர்வ கதை. சூத முனிவரே, நீர் மாபெரும் ஞானசீலர். புண்ணிய சரித்திரங்களை இன்னும் சொல்ல வேண்டும். தேவர்களும் அசுரர்களும் பூர்வத்தில் யாரை பூஜித்து கிருத்தியர்கள் ஆனார்கள் என்று நைமிச்சாரண்ய முனிவர்கள் கேட்டார்கள். சூத புராணிகர் சொல்லலானார். முனிவர்களே, நீங்கள் கேட்டது மிகவும் நல்ல விஷயம். உலகங்களுக்கு பிதாமகனான பிரம்மதேவரும் அவரது புத்திரர்களாகிய மரீசி முதலிய பிரம்ம ரிஷிகளும் சிவபூஜையை செய்தே கிருதார்த்தரானார்கள். அவர்கள் பார்த்திவலிங்கத்தையும் ஸ்வர்ணம், வெள்ளி முதலிய உலோகங்களாலும் ரத்தினங்களாலும் செய்யப்பட்ட லிங்கங்களை அர்ச்சித்தும் மானசீக பூஜை செய்தும் கீர்த்தி பெற்றார்கள். இப்போதும் பலர் பூஜித்து வருகிறார்கள். நாரத முனிவர் சிறப்பான சிவபூஜை செய்திருக்கிறார். முனிவர்களில் உயர்ந்த வசிஷ்டரும் பதிவிரதைகளில் உயர்ந்த அருந்ததியும் சிவபூஜை செய்தவர்கள். காசிவரும் அதிதியும் பார்த்திவலிங்க பூஜை செய்து தம் இஷ்ட பலன்களை அடைந்தார்கள். ஸ்வயம்பு மனு முதலிய
யாவரும் சிவபூஜை செய்து ராஜ்யபோகம் அடைந்தார்கள். ஸ்வயம்பு மனுவின் புதல்வன் பிரியவர்தனும் சிவபூஜையாலேயே தன்யனானான். இஷ்வாகு, மாந்தாதா, சகரன், நகுஷன், திலீபன், தசரதன் முதலியவர்கள் அனைவரும் தங்களது ஆயுட்காலம் முழுவதையும் சிவபூஜை செய்து வந்தார்கள். அவர்களில் தசரதன் எவ்வளவு காலம் சிவபூஜை செய்தும் புத்திரபாகியம் இல்லாமல் அதனை அடையும் பொருட்டு கோடி லிங்கார்ச்சனை செய்து பிறகு புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்தான். அப்போது சிவஸ்வரூபமான அக்னிதேவன் விஷ்ணு ரூபமாக பிரசன்னமாகி 4 புத்திரர்களாக பிறந்தான். கௌசலையும் வசிஷ்டரது கட்டளையை ஏற்று பார்த்திவலிங்க பூஜையை செய்து வந்தாள். ஸ்ரீராமரும் தினந்தோறும் பார்த்திவலிங்க பூஜையை செய்து வந்தார். அந்த சூரிய வம்சத்தில் பிறந்தவர்கள் யாவருமே கிரமப்படி சிவபூஜை செய்து சகல ஐஸ்வர்யங்களையும் அடைந்தார்கள். பார்வதியின் சாபத்தால் பெண் தன்மை அடைந்த புரூரவன் சிவலிங்க அர்ச்சனையை செய்து சிவகடாட்சத்தால் 1 மாதம் ஆணுருவாகவும் 1 மாதம் பெண்ணுருவாகவும் இருந்து வந்தான். பரதன் சிவார்ச்சனை செய்திருக்கிறான். பஞ்சபாண்டவர்களும் சிவபூஜை செய்து வந்தார்கள். அவர்களில் அர்ஜுனன் வேதவியாசரின் உபதேசத்தை பெற்று விசேஷமாக சிவபூஜை செய்திருக்கிறான். கண்ணன் ஒரு காலத்தில் வடுககிரியில் 7 மாதங்கள் வரையில் சிவபூஜையை இடைவிடாமற் செய்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்று உலகத்தை சுவாதீனம் செய்து கொண்டான். அந்த சிவலிங்கத்திற்கு அவன் பூஜித்த வில்வதளங்கள் பர்வதாகாரமாக இருக்கின்றன. நளராஜன் பூர்வ ஜன்மத்தில் ஜனனத்தில் தான் வேடுவனாக இருக்கையில் தினந்தோறும் சிவபெருமானை பூஜித்ததால் தான் சம்பத்தை அடைந்தான். இவ்வாறு சூத முனிவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஜனகாதி முனிவர்கள் அவரை நோக்கி, சிவஞான செம்மலே, அந்த வேடன் தினந்தோறும் பூஜித்த வகையையும் அந்த பூஜையை சிவபெருமான் மகிழ்ந்து அவனுக்கு ராஜ்ய சம்பத்தை கொடுத்து அருளிய தன்மையையும் சிவபெருமானை அர்ஜுனன் அர்ச்சனை செய்த முறையையும் எங்களுக்கு விவரமாக கூற வேண்டும். முனிவர்களே, அற்புதம் என்ற பர்வதத்தில் வசிக்கும் வேடர் குலத்தில் பிறந்த ஆகுகன் என்பவன் தன் மனைவியான ஆகுதி என்பவளுடன் வாழ்ந்து வந்தான். அவர்கள் இருவரும் அந்த மலைக்கு அருகிலுள்ள ஒரு சிவாலயத்தை அடைந்து வேடன் சிவாலயத்தினுள்ளும் அவன் பத்தினி சிவாலயத்தின் வெளியேயும் நாள்தோறும் சிவலிங்கார்ச்சனை செய்து சிவதரிசனம் செய்து வருவதை நியமமாக கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். இவ்விதம் இருக்கும்போது ஒரு சமயம் ஜடாதரராகிய ஒரு யோகி மாலை பொழுதில் அவ்வழியே வந்து அங்கு சிவாலயம் இருப்பதை அறிந்து சிறிது நேரம் நின்றார். அவர் வரவை கண்ட வேடன் பத்தினி ஆகுதி அவரிடம் சென்று அவரை வணங்கி, சுவாமி, தாங்கள் எங்கே போக வேண்டியவர்கள்? நீங்கள் இங்கேயே இருக்கலாம், நேரம் இருட்டிவிட்டது என்று மரியாதையுடன் உபசரித்தாள். அந்த யோகியோ தன்னுடன் பேசியது பெண்பாலாக இருந்ததால் அவளுடன் எதையும் பேசாமல் மௌனமாக இருந்தார். அப்போது சிவதரிசனத்துக்கு வந்த வேடன் ஆகுகன் அந்த சிவயோகியை பார்த்ததும் அவரது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி, சுவாமி, எங்களுக்கு தெய்வம் போல் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதற்காக பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். தாங்கள் எங்கே போக வேண்டும்? இப்போது தங்களுக்கு வேண்டுவது என்ன என்று கேட்டான். அதற்கு யோகி, அப்பா, நான் ஒரு யாத்ரிகன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், ராப்பொழுதை கழிக்கும்படி சயனிக்கு இடம் வேண்டும் என்றார். அவ்வேடன் அப்படியே ஆகுக என்று தன் குடிசையில் அவரை இருக்கச் செய்து நாம் இருவரும் புறம் போய் இருக்கலாம் என்று தன் மனைவியிடம் கூறினார். அப்போது சிவயோகியார், ஐயோ, பெண் பிள்ளையை இரவு காலத்தில் வெளியே இருத்தப்படாது என்றார். உடனே ஆகுகன், சுவாமி, அப்படியானால் தாங்களும் இவளும் இவ்வீட்டில் இருங்கள், நான் ஆயுதபாணியாக வெளியே இருக்கிறேன் என்று சொல்லி அவரை உள்ளே அனுப்பி தன் மனைவியையும் அந்த குடிசையினுள்ளே இருக்கும்படி வைத்துவிட்டு தான் மட்டும் வில், அம்பு முதலிய ஆயுதங்களுடன் வெளியே விழித்து கொண்டு காவல் இருந்தான். சிவயோகியார் தம் வழக்கப்படி அந்த குடிசையில் சிவயோகத்தில் இருந்தார். வேடன் மனைவி ஆகுதி படுத்து கொண்டிருந்தாள். நள்ளிரவில் பெரும் புலி ஒன்று வந்து ஆகுகனை தின்றுவிட்டது. பொழுது விடுந்ததும் வேடன் மடிந்ததைக் கண்டு சிவயோகியார் மனம் வருந்தினார். அப்போது வேடன் மனைவி ஆகி, சுவாமி, தாங்கள் வருந்த வேண்டாம், என் கணவர் பிராமணருக்கு உதவி செய்து தம் உயிரை விட்டதால் நற்கதி அடைவார் என்று நான் சந்தோஷப்படுகிறேன். இனி அடியாளும் அவருடன் பிராணனை விட தாங்கள் உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டு கட்டைகளில் தீ மூட்டி புலியினால்
கடிபட்டு இறந்த தன் கணவனது தேகத்தின் மிகுதியை அதில் பெய்து தானும் விழ எத்தனித்தாள். அப்போது சிவபெருமான் பிரத்யட்சமாகி அவள் கையை பிடித்து தடுத்து, நீ விதர்ப்ப தேசத்தில் பீமராஜன் மகளாய் தமயந்தி என்ற பெயருடன் பிறப்பாய். உன் கணவனும் நிஷேத தேசத்தில் வீரசேன மகாராஜனின் மகனாய் நலமகாராஜன் என பிறப்பான். இந்த யோக புருஷன் உங்கள் நட்பை பிரித்தனன். ஆகையால் இவன் அன்னப்பறவையாக தோன்றி உங்களுக்கு தூது நடந்து உங்களுக்கு இருவருக்கும் திருமணம் செய்விப்பான். உங்களுக்கு இனி வேறு ஜனனம் இல்லை, முக்தி கைகூடும் என்று வரம் கொடுத்து விட்டார். தொடரும். நன்றி, வணக்கம்.